ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பைக் லோன் எப்படி HDFCல கேன்சல் பண்றது தான். ஸோ, இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். அத நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டோனே இந்த பேஜ்க்கு போகும். இதுல உங்களோட மொபைல் நம்பர் போட்டு, ஓடிபி போட்டு லாகின் பண்ணுங்க. மொபைல் நம்பர் லோன்ல என்ன நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ, அதுக்கப்புறமா இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதுல உங்களுக்கு என்னென்ன லோன்லாம் ஆக்டிவ்ல இருக்குன்னு காட்டும். ஸோ, நம்மளுக்கு வந்து 3 லோனு. ஒண்ணு வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு ஒரு 2 வீலர் லோனு. ஒரு கார் லோன் இருக்கு ஆக்டிவ்ல. இன்னொரு 2 வீலர் லோனு இப்ப எடுத்தது ஷாட்கன் 650 ஓடது. ஸோ, அத தான் நம்ம இப்ப க்ளோஸ் பண்ண போறோம். ஸோ, ஒன்ஸ் எந்த லோன நம்ம க்ளோஸ் பண்ண போறோமோ, அத கிளிக் பண்ணிட்ட பிறகு எந்த பிரான்ச்ன்னு கேட்கும். அதையும் கிளிக் பண்ணிட்டு கன்டின்யூ குடுங்க. ஸோ, இப்ப ஓப்பன் ஆகுற பேஜ்ல உங்க லோனுக்கு தேவையான எல்லாமே இதுல இருக்கும். அதாவது ரீபேமெண்ட் ஷெட்யூலு, ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம், இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம், ஆர்டிஓ கன்ஃபர்மேஷன், ஜிஎஸ்டி இன்வாய்ஸு, பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன், ஃபோர்க்ளோஷர் என்குயரி, ஃபோர்க்ளோஷர் ரெக்வெஸ்ட் எல்லாமே. ஸோ, இன்கேஸ் நீங்க ஃபோர்க்ளோஷர் ரெக்வெஸ்ட் குடுக்குறதுக்கு முன்னாடி என்குயரி போட்டீங்கன்னா, எவ்வளோ நம்ம பே பண்ணோம் அது எல்லாமே நம்ம சொல்லிரும். ஸோ, இப்போதைக்கு ஃபோர்க்ளோஷர் ரெக்வெஸ்ட் குடுத்துட்டு நான் கன்ஃபார்ம் பண்றேன். கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல என்ன ரீசனுக்காக நீங்க க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ, என்கிட்ட நெறைய காசு இருக்குது. அதனால தான் க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் அவைலபிள் அப்படின்னு போடுங்க. அப்படி இல்லைன்னா எந்த ரீசன்னாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ, இது ஜஸ்ட் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தான். ஸோ, இதெல்லாம் கேட்கலாம் மாட்டாங்க. அதுக்கு அடுத்த பேஜ்ல மறுபடியும் ஏதாவது லோன்ல தலையிடுறீங்களான்னு கேட்கும். அதுக்கு நோ குடுத்துருங்க. குடுத்துட்டு கன்டின்யூ குடுங்க. இன்கேஸ் நீங்க எஸ் குடுத்தீங்கன்னா, அவங்க திருப்பி உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அதே மாரி நீங்க தண்டவாளத்துல வந்து தல வச்சுருங்க. ஸோ, அதுக்கடுத்து டிக்ளரேஷன்ல என்னன்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ் அதாவது இந்த லோன் க்ளோசர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மெயில்ல வரும் அப்படின்ற மாரி கேட்கும். ஸோ, டிக்ளரேஷன நம்ம டிக் பண்ணிட்டு கன்டின்யூ குடுக்குறோம். இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து லிங்க் வந்து நம்மளோட மொபைல் மெசேஜுக்கு வரும். ஓகேவா? நார்மல் மெசேஜுக்கு WhatsAppல. அந்த மெசேஜ்ல இருக்க லிங்க்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு லோன க்ளோஸ் பண்றதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ, அதுக்குன்னு தனி இன்னொரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்குள்ள போயிட்டு அதே மாரி ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் போடுங்க. மொபைல் நம்பர் போட்டு கேப்ச்சா என்டர் பண்ணுங்க. அது கீழ இருக்க டிக்ளரேஷன வந்து ஒரு டிக் போட்டுட்டு கன்டின்யூ குடுங்க. ஆஸ் யூசுவல் நம்ம லோனுக்கு முன்னாடி எப்படி நம்ம பார்க்காம டிக் போட்டோமோ அதே மாரி. ஸோ, இந்த டிக்ளரேஷன்ல எதுவும் பெருசா சொல்ல மாட்டாங்க. லோன் க்ளோஸ் ஆகுது அண்ட் நம்ம க்ளோஸ் ஆயிட்ட பிறகு ஸ்டாப் செக் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ தட் இன்கேஸ் அவங்களுக்கு தெரியாம ஏதாவது இசிஎஸ்க்கு போச்சுன்னா, அது செக் ஸ்டாப்ல இருக்குன்றதுனால. ஸோ, ஸ்டாப் செக் மேக்ஸிமம் நம்ம செக் குடுக்கும்போது பார்த்துருப்போம். அந்த செக் நம்பர போட்டு நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது நெட் பேங்கிங்ல இருக்கும். நான் அதையும் உங்களுக்கு காட்டிர்றேன். ஸோ, அடுத்த பேஜ்ல உங்களோட நெட் பேங்கிங் இல்லன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யுபிஐ எதுலனாலும் நீங்க பே பண்ணிக்கலாம். இன்கேஸ் டெபிட் கார்ட்னா லிமிட் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிருங்க. இப்ப நம்ம 2 லேக்ஸ் பே பண்றனால, கரெக்ட்டா நான் நெட் பேங்கிங்லயே போறேன். ஸோ தட் நான் அதிலேயே பே பண்ணிர்றேன். இன்கேஸ் கார்ட்னா நான் 1 லேக் தான் வச்சிருப்பேன் மேக்ஸிமம் டிரான்சாக்ஷன் லிமிட். ஸோ, அத சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க பேமெண்ட் பண்ணிரலாம். இந்த ப்ராசஸ்க்கு அப்புறமா லோன் க்ளோசர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வீட்டுக்கு கொரியர் பண்ணிருவாங்க. என்னோட நெட் பேங்கிங்ல ஓப்பன் பண்ணும்போது, என்னோட பைக் லோன் க்ளோஸ்டுன்னு வந்துருச்சு. ஸோ, கார் மேல இருக்கிறது வந்து கார் லோனு. அது இன்னும் ஆக்டிவேட்ல தான் இருக்கு. ஸோ, அது அப்புறமா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போதைக்கு ஒரு போஸ்டல் இது வந்துச்சு இல்லையா? ட்ராக்கிங் ஐடி. அத ட்ராக் பண்ணதுல இது வந்துட்டு இருக்குன்ற மாரி காட்டுச்சு. ஸோ, அதுக்கப்புறமா ஒரு 2 டேஸ் கழிச்சு போஸ்ட் வந்துச்சு. அதுல லோன் க்ளோசர் டாக்குமெண்ட்ஸ் அந்த என்ஓசி அது எல்லாமே இருந்தது. அந்த என்ஓசி அது எல்லாமே வந்து நம்ம வந்து ஆர்டிஓல சப்மிட் பண்ணணும். நீங்க எந்த ஆர்டிஓவோ இப்ப நாட்5னா நாட்5யோட ஆர்டிஓ ரெட்டேரியில இருக்கு. அங்க போயிட்டு நீங்க குடுக்குற மாரி இருக்கும். ஸோ, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஸ்டாப் செக் வந்து நெட் பேங்கிங்ல லெஃப்ட்ல வந்து செக்குன்னு இருக்கும். ஸோ, அதுல போயிட்டு ரெக்வெஸ்ட் ஃபார் ஸ்டாப் செக்ன்னு போட்டீங்கன்னா, அதுல நீங்க என்ன செக் நம்பர்ன்னு போட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அது ஸ்டாப் ஆயிரும். ஸோ, நம்மளோட ஆர்சில கீழ வந்து ஃபினான்ஷியல் நேம் HDFC பேங்க் லிமிடெட் இருக்கு இல்லையா? அதுதான் இப்ப லோன் க்ளோஷர் முடிச்சிட்ட பிறகு போயிரும். ஸோ, அதுக்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் ஆர்சி, இன்சூரன்ஸ், என்ஓசி அதுக்கப்புறமா பொல்யூஷன் சர்டிஃபிகேட். பொல்யூஷன் சர்டிஃபிகேட் நீங்க 1 இயர் தான் பைக் வாங்கினா உங்களுக்கு தேவைப்படாது. ஒன்ஸ் நான் சொன்ன அந்த 4 டாக்குமெண்ட்ஸ் ஆர்சி, இன்சூரன்ஸ், என்ஓசி அண்ட் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இது எல்லாமே குடுத்துட்டு நீங்க அந்த ஆர்டிஓல போய் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, நம்மளோட பழைய ஆர்சி இருக்கு இல்லையா? அத டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. டிஸ்போஸ் பண்ணிட்டு புது ஆர்சில அந்த ஃபினான்ஷியல் நேம்ன்னு இருக்கும் இல்லையா? கீழ HDFC பேங்க்ன்னு இருந்தது. அத ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு புது ஆர்சி நம்மளுக்கு புரொடியூஸ் பண்ணிருவாங்க. அவங்க ஒரு 2 வீக்ஸ் அது மாரி எடுத்துப்பாங்க டைமு. ஸோ, அந்த டைம்ல அவங்க புது ஆர்சி எடுத்துட்டு இந்தியா போஸ்ட்ல தான் அனுப்புவாங்க. அதோட ட்ராக்கிங் ஐடி நம்மளுக்கு மெசேஜ்ல வந்துரும். ஸோ, அத நீங்க ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிரும். அப்படி இல்லன்னா எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தான் வந்தாகும். ஸோ, வந்துட்ட பிறகு நம்மளோட ஆர்சி புதுசா இருக்கும். ஸோ, அத மட்டும் நீங்க டூப்ளிகேட் போட்டு வச்சுட்டு ஒரிஜினல் பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஏதாச்சும் டவுட்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் லிங்க் கீழ இருக்கு. அந்த லிங்க் மூலியமா போனா உங்களுக்கு ஈஸியா போயிரும். மத்தபடி கூகுள்ல போயிட்டு க்ளோசிங் HDFC பேங்க் லோனு இல்லன்னா ஹவ் டூ க்ளோஸ் பைக் லோன்னு போட்டீங்கன்னா, அதுல வர லிங்க் எதுவுமே சரியா ஓப்பன் ஆகாது. ஸோ, நான் குடுக்குற லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா க்ளோசிங் வெப்சைட்டுக்கே போயிரும். ஸோ, அத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அப்படி இல்லன்னா என்னோட Instagram ஐடி ADV_AKR அதிலயும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். டவுட் கேட்கலாம். ஸோ, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.